வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிய பிரதம நீதியரசரை நியமிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று. புனர்வாழ்வளிக்கப்பட்ட எல்டிடி முன்னாள் போராளிகளுக்கு சலுகை கடன். மாலியில் முன்னெடுக்கப்படும் பிரான்சின் படை நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக ராணுவ விமானங்களை அனுப்ப உள்ளதாக கனடா அறிவித்துள்ளது. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். புதிய பிரதம நீதியரசரை நியமிப்பது தொடர்பான ஜனாதிபதியின் யோசனை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இன்று காலை 10 மணிக்கு பாராளுமன்ற பேரவை கூட உள்ளதாக பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி குறிப்பிடுகின்றார். சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் பேரவை கூட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்போது புதிய பிரதம நீதியரசரை நியமிப்பது தொடர்பில் பேரவையின் யோசனைகள் ஏற்றுக் கொள்ளப்படும் என பிரதி சபாநாயகர் தெரிவித்தார். அந்த யோசனைகள் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டு ஜனாதிபதியால் புதிய பிரதம நீதியரசர் நியமிக்கப்படுவார் என அவர் தெரிவித்தார். பேரவையில் பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரின் 2 பிரதிநிதிகள் அங்கம் வகிப்பதாக பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி கூறினார். சப்ரகமோ மாகாண சபை அமைச்சர் ஸ்ரீலால் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பிற்காக கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சார்ஜன் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் சார்ஜனுக்கு வழங்கப்பட்டிருந்த T56 ரக துப்பாக்கி நேற்றைய தினம் காணாமல் போனதாக கேகாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்தே போலீஸ் சார்ஜன் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் கேகாலை போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் 2011ஆம் ஆண்டிலிருந்தும் போலீஸ் சார்ஜன் 2009ஆம் ஆண்டிலிருந்தும் சப்ரகமோ மாகாண சபை அமைச்சர் ஸ்ரீலால் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களாக பணியாற்றியுள்ளனர். மழையினால் சாதாரணதர பரீட்சைக்கு தோற்ற முடியாது போன மாணவர்களுக்காக நடாத்தப்படும் விசேட பரீட்சைக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைகின்றது. தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கான விண்ணப்பம் பத்திரிகையிலும், பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கான விண்ணப்பம் அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNG புஷ்பகுமார குறிப்பிட்டார். மழையினால் கடந்த டிசம்பர் மாதம் 17, 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நடைபெற்ற பரீட்சைகளில் தோற்ற முடியாது போன மாணவர்களுக்கான விசேட பரீட்சைகளை அடுத்த மாதம் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் 170 பேருக்கு கடனுதவி வழங்கும் நிகழ்வு இன்று மன்னாரில் நடைபெறவுள்ளது. அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கடனாக வழங்கப்பட உள்ளதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் GS விதானகே குறிப்பிட்டார். தேசிய வங்கிகளினால் இந்த கடனுதவி வழங்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். சுய தொழில்களை மேற்கொள்வதற்கும் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இந்த கடனுதவி வழங்கப்படுவதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் கூறினார். புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களை நாட்டின் சிறந்த பிரஜைகளாக்கும் நோக்கில் அமைச்சினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடன் வழங்கப்பட்டு 1 வருடத்திற்கு அதனை மீள செலுத்த தேவையில்லை எனவும் அதற்கான வட்டி அறவிடப்படாது எனவும் அமைச்சின் செயலாளர் கூறினார். 1 வருடத்தின் பின்னர் அந்த பணத்தை கட்டம் கட்டமாக செலுத்த வேண்டும் எனவும் அதற்காக 4 வீத வட்டி மாத்திரமே அறவிடப்படும் எனவும் அமைச்சின் செயலாளர் GS விதானகே மேலும் குறிப்பிட்டார். அம்பிபுச ரயில் நிலையத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயிலுடன் மோதிய ரயில் என்ஜினின் சாரதி மற்றும் அதன் உதவியாளர் ஆகியோர் பணி நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து பணிப்பாளர் LRA ரத்நாயக்க குறிப்பிட்டார். அம்பிபுச ரயில் நிலையத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயிலுடன் மற்றொரு ரயில் என்ஜின் நேற்று மாலை மோதியதில் 5 காயமடைந்தனர். சமிச்சை கிடைக்கும் வரையில் அம்பிபுச ரயில் நிலையத்திற்கு அருகில் குறித்த ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக ரயில்வே இணைப்பதிகாரி PAP ஆரியரத்ன தெரிவித்தார். அதன்போது பின்னால் வந்த ரயில் என்ஜின் ஒன்று மோதியதாக ரயில்வே இணைப்பதிகாரி குறிப்பிட்டார்.
இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து. இலங்கையின் அழகிய இயற்கைகளில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளோடு எமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.